அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 12 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 34 புள்ளிகள் உயர்வடைந்து 10,688 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 28 புள்ளிகள் உயர்வடைந்து 6,714 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினாக ஏர்னிங்ஸ் நல்லா ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் அந்த இஷ்யூஸில் நேற்று யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மீட் பண்ணி அவங்களோட மீட்டிங் முடிஞ்சதில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஒரு டெஃபினட்டான ஒரு இது அக்ரிமெண்ட்டில் நாங்கள் எதுவுமே வரல ஈரானோட, ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதுனால ஒரு நிலைமை கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்குது. அதனால் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. யுஏயுடைய 2026க்கான எக்கனாமிக் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வெளியாக இருக்குது. 2026 யுஏயுடைய க்ரோத் 5% இருக்குன்னு சொல்லி யுஏயுடைய எக்கனாமி அண்ட் டூரிசம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் நான் ஆயில் செக்டரில் மட்டும் 5.5% க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யுஏஇயில் மொத்தம் 6,50,000 கம்பெனிஸ் இருந்திருக்கு. அந்த கம்பெனிஸுடைய கவுண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 14,50,000 கம்பெனிஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனிஸுடைய எண்ணிக்கை 2031 20 லட்சம் கம்பெனிஸாக இருக்குன்னு சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் அவங்க ஆஃப்ரிக்கா போர்ட் டெவலப்மெண்ட்ஸோட ஒரு 30 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டில் வராங்க. அவங்க ஆஃப்ரிக்காவில் உள்ள கேமரூனில் போர்ட் ஆஃப் தௌலாவில் ஒரு ட்ரை பல்க் டெர்மினலை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் அபுதாபி போர்ட்ஸ் குரூப்பில் 60% ஸ்டேக் இருக்கும். அவங்க ஃபேஸ் 1க்கு மட்டும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு 320 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 2028 முடிவடையும். இந்த போர்ட்டுடைய லென்த்து பெர்த்துடைய லென்த்து 450 மீட்டர் லென்த்தாக இருக்கும். 4 மில்லியன் டன்ஸ் கார்கோ ஆனுவலாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ 3.03 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது போன 2024 விட 36.9% இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 23.5% இயர் ஆன் இயர் வளர்ந்து 785 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8.6% இன்க்ரீஸ் ஆகி 665.5 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் இயர் ரெவன்யூ 54.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 20.7 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 2024 21 பில்லியன் திராம்ஸாக இருந்திருக்கு. 2024 ஒன் டைம் இன்கமாக சில வந்திருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் அது மார்ஜினெலாம் குறைஞ்சிருக்குது. நெட் இன்கம் அவங்க 7.5 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அது 5.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஷேருக்கு 4.45 ஃபில்ஸ் டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல் ஐன் அஹிலா இன்சூரன்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்சூரன்ஸ் ரெவன்யூ 1.16 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 27.8 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 2024 1.85 திராம்ஸாக இருந்திருக்கு. அது இந்த 2025 1.86 திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இன்சூரன்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய 2025க்கான ரெவென்யூ 404 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 4.9 மில்லியன் திராம்ஸாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ 205.9 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 23.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. கல்ஃப் பார்மா அவங்களுடைய 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைனான்ஷியல் இயர் 25ல் அவங்களுடைய நெட் ரெவன்யூ 1.06 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 175.3 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. துபாய் டாக்ஸி அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைனான்ஷியல் இயர் 25ல் அவங்களுடைய ரெவன்யூ 2.47 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 356.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்இபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அல்ஃபா தாபிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 கிராம்ஸ் 33 ஃபில்ஸ். இது 12 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்ம்லன்னு சொல்லியிருக்காங்க. லுலு ரீட்டைலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். இது 1.42 கிராம்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோதான் ஹோல்டிங்ஸுக்கு பை ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 56 ஃபில்ஸ். இதுவும் ஷார்ட் டேர்மில் 4 கிராம்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 11 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸ் 2 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.4% உயர்வு. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 36 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. ஃபெர்டி குளோப் 2 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அபுதாபி போர்ட்ஸ் 5 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. மேயர் குரூப் 1 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. சுடாட்டல் 64 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அலக் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 35 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. டக்காஃபுல் எமராட் 1 கிராம்ஸ் 78 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. டூ 11 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பப்ளிக் ஹவுசிங் மக்ஸான் 1 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. டேஆர் 1 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. சிமரா எஸ்என்பி ETF இந்தியா 8 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அல்மல் கேபிட்டல் ரீட் 1 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 கிராம்ஸ் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.